ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்க சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது பர்த்டேனா கெத்தான ஸ்டேட்டஸ் போடுற மாதிரியான ஒரு ஆப் ப்ளஸ் உங்க ஃப்ரெண்டோட பேருக்கே பாட்டு பாடுற மாதிரியான ஒரு ட்ரிக்ஸான ஒன்று இருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த ட்ரிக்ஸை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மேலே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்னு சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பர்த்டேக்கு தான் வரும், பர்த்டே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இல்லை சி ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நிறையா வரும். இது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாரி இருக்கும். நான் ஏற்கனவே ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், அதை பாருங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதிலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப்பில் ஒரு ஃபோட்டோவும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் 6 ஃபோட்டோ ஒன்றி தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டேட்டஸ் போட 30 செகண்டுக்கு கரெக்டான 6 ஃபோட்டோ ஒன்றி தான் நம்மளால் செட் பண்ண முடியும். பர்த்டேக்குள்ளே போயிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கும். கீழே நம்ம பேர் எழுதிக்கிற மாரி இருக்கும். நீங்கள் பர்த்டே இல்லாமல் வேற இருக்காதையும் நீங்கள் ஸ்டேட்டஸ் பண்ணணும். அதுலேயும் எக்கச்சக்கமான கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாரி இருக்கும். சிலர் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இப்போ நம்ம எல்லா ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இருக்கிறது மியூசிக் தான் நம்ம வேற ஒரு ட்ரிக்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கா நிறைய எக்கச்சக்கமான டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. சிலர் லாக்ல இருக்கும், சிலது ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஃப்ரீயாக இருக்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நிறைய டிசைன்லாம் இருக்கு. ஸோ நான் ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். அதை விட்டு வெளில வந்தோடனே பக்கத்துல நேம் எழுத மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் உங்க ஃப்ரெண்டு பேரை எழுதுங்க. நிறைய லெட்டர்லாம் எழுத முடியாது, ஒரு ஷார்ட்டான ஒரு பேரா எழுதி வச்சுக்கோங்க. கீழே லிங்க் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துக்கு உங்களை வந்து விட்டுரும். ஸோ இதுல நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி லெட்டர் பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எஸ்ன்னு போட்டீங்கன்னா எஸ்ல எவ்வளோ பேர் இருக்கோ அவ்வளோ பேரும் காமிக்கும். அதை உங்க பேரை கண்டுபிடிக்கிறது செம்ம கஷ்டமா இருக்கும். மேலேயே உங்க பேரை நீங்க டைப் பண்ணுங்க. உங்க பேரை மேலே நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. எக்கச்சக்கமான பேர் இருக்கும். அதுல உங்க பேரை தனியா காமிச்சிருப்பாங்க. நீங்க அந்த பேரை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பேஜுக்கு போய் உங்களை விடும். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்க பாட்டை பிளே பண்ணி பார்க்கலாமா, உங்க பாட்டு டவுன்லோட் பண்ணலாமான்னு எக்கச்சக்கமான ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்க பாட்டை நீங்க இப்ப டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அது இன்னொரு பேஜுக்கு போய் விடும். அந்த பேஜ்ல போனுக்கு ஓடிபி எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம நம்பரை டைப் பண்ண சொல்லும் பாருங்க. அதுமாரி தான் இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர்ல நம்பர் எதிர்க்கும். ஸோ அந்த நம்பரை நம்ம டைப் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டு டவுன்லோட் ஆயிரும். இப்போ நம்ம அந்த ஆப்பில் வந்துட்டு மியூசிக் கிளிக் பண்ணி பாருங்க. இதுல நிறைய பாட்டு கொடுத்துருப்பாங்க. எல்லாம் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சோம்ல, அதனால நம்ம டைரக்டா போனுக்கு போயிடலாம். போனுக்கு போயிட்டோன்னே நம்ம அந்த பாட்டு எங்க இருக்குன்னு தேடணும். அதை கிளிக் பண்ணோன்னே அதே அட்ஜஸ்ட் பண்ண சொல்லணும். 30 செகண்டுக்கு தான் நம்ம வச்சுக்க முடியும். இதை கிளிக் பண்ணுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி இருக்கிற பேஜுக்கு வந்துடும். நான் இந்த வீடியோவை ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கு. அது பக்கத்துல சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்க போன்ல சேவ் ஆயிரும். நீங்க கொஞ்சம் நல்லா இன்புட் கொடுத்தீங்கன்னா வேற லெவலான உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட் இம்ப்ரெஸ் ஆவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.